அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 28/2/2026 சனிக்கிழமை, மாசி மாதம் 16ஆம் தேதி, வளர்பிறை, துவாதசி திதி இரவு 8:43 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி, புனர்பூசம் நட்சத்திரம் காலை 9:35 வரை. அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அதே போல் புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. நேற்று முடியாத விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். பணவரவும் செல்வாக்கும் உண்டு. விலை உயர்ந்த மொபைல் ஃபோன், லேப்டாப் அதெல்லாம் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பார்த்தால் பூனை பாய்ந்தால் புலி அப்படிங்கிற பழமொழி உங்களுக்கு தாங்க 100% பொருந்துங்க. எப்பொழுதுமே சாந்தமாக தெரிவிங்க. ஆனால் சண்டை சச்சரவுன்னு வந்துட்டால் சண்டை மாறுதம் போல் பிடிப்பிடின்னு பிடிச்சிருவீங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மைக்காக, நியாயத்திற்காக போராடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சுகாதிபதி சந்திரன் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சொந்த வீடு கட்டுறதுலேயும் நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் முக்கியஸ்தர்களையும் நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய அந்த கடந்த கால சாதனைகள் அதெல்லாம் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையை நாம் எப்படி தொடங்கணும், எவ்வளோ சிரமத்தில் நாம் தொழிலை ஆரம்பித்தோம், இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா ராப்பகலாக நாம் உழைச்சது தான் காரணம்னு உழைப்பின் அருமையை இன்றைக்கி நீங்கள் நினைத்து பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பீங்க. லாபஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு லாபகரமாக இருக்கும். மூத்த சகோதரங்களும் ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வாய் சர்க்கரை கை பொக்கரை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. சிலர்லாம் பேசும்போது நல்லா பேசுவீங்க. சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்களா, சாப்பிட்றீங்களா, என்னென்னமோ கேட்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் சாப்பிட வைக்க மாட்டாங்க. சர்க்கரை மாதிரி பேசுவாங்க, ஆனால் எதையுமே செய்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. வந்த உடனே உரிமையாக கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் தட்டை வச்சு முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா மற்றதெல்லாம் பேசுவோங்கிற விருந்தோம்பல் குணத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பெரிய பொறுப்புகள் பதவிகளும் தேடி வருங்க. 10வது வீட்டில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால புது பொறுப்பு பதவிகள் அதெல்லாமே கூடி வருங்க. ஊர் பொது காரியங்களையும் முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. அதே மாதிரி லாபஸ்தானத்திலையும் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்திலையும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வரவு உண்டு, பணவரவு உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, விரிசலை சரி செய்து விட்டால் உடைவதை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் விரிசல்கள் எல்லாவற்றையும் சரிபடுத்தி எங்கு எப்போதும் எதுவும் பின்னமாகாமல் பார்த்து கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. முக்கியமான முடிவுகள் தன்னிச்சையாக நீங்கள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாமே இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. தந்தை வழியிலேயும் உங்களுக்கு சில உதவிகள் உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. வியாபாரமும் பரபரப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் நேற்று முடியாதது இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உண்மையான நண்பனே உன்னதமான சொத்துன்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. எத்தனையோ சொத்து பத்துக்கள் நாம் வச்சுருக்கலாம், ஆனால் ஆபத்துக்கு ஓடி வந்து உதவுறவங்க யார்? நண்பர்கள் தான். அதனால தாங்க நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் காலை 9:35 வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:35 அமோகமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. அதே போல் காலை 9:35 பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி முழுக்க கவனமாக இருக்கணுங்க. முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபார விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சிம்ம ராசிக்காரர்களே, துன்பமே ஒழுக்கத்தின் உரைகள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. கஷ்டங்கள் வரும்பொழுது தான் நம்ம மனசுக்குள்ளார என்ன இருக்குது, நம்மக்கிட்ட என்ன திறமை அடங்கி கிடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வருதுங்க. கஷ்டங்கள் வரும்போது தான் நாம் நேர்மையாக இருந்து எல்லாத்துலேயும் ஜெயிச்சு காட்டணுங்கிற எண்ணங்களும் வருதுங்க. அதனால தாங்க துன்பங்கள் வர வர உங்களை அந்த துன்பங்களை வைத்தே பெரிய அளவில் வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள், தன்னுடைய மனநிலை குணநிலை தன்னுடைய ஆற்றலை வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. செலவுகள் தாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிநாதன் சூரியன் பலவீனமாக இருக்கிறாரு, ராகோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்க. வெளிவட்டாரத்திலையும் யாருக்காகவும் எதுவும் உறுதிமொழியெல்லாம் தந்துட வேண்டாங்க. அஷ்டமத்து சனியும்
நடைமுறையில் இருக்கிறதுனால கையெழுத்து போட்டு எதுலேயும் சிக்கிக்கொள்ள வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்திலேயே உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மறைமுக போட்டிகளும் இருக்கும். குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, முதுமை பக்குவத்தின் அடையாளம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாம், வயது கூட கூட நமக்கு அறிவுத்திறன் கூடுது. அதே மாதிரி அனுபவ அறிவு எல்லாமே கிடைக்குது. அதனால தாங்க முதுமைங்கிறது அனுபவத்தின் அடையாளம், பக்குவத்தின் அடையாளம், அறிவின் வெளிப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அடிபட்டு வர்றவங்க. வயசாகி தான் மனப்பக்குவம் வர்றதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. சின்ன வயசுலேயே தனித்து நின்று போராடியதனால் சிறு வயதிலேயே இளமையிலேயே பக்குவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், மனப்பக்குவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதை தொட்டாலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி கிடைக்குங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு அமோகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரமும் உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. 6வது வீட்டில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களை பற்றிய வதந்திகள் ஒரு பக்கம் இருக்கும், அதை கண்டுக்காமல் விட்டுறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, காலம் வேகமாக ஓடும், ஆனால் கலையோ நிலைத்து நிற்கும். ஆமாங்க, காசு பணம் நிலைச்சி நிற்குதோ இல்லையோ, கலைகள் நிலைத்து நிற்குங்க. அதனால தாங்க நீங்கள் கலைஞர்களாக எப்போதும் இருப்பீங்க. கலைகளை ரசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. ஏதாவது ஒன்று ஒரு திறமை நீங்கள் எப்பயும் உங்கள்கிட்ட இருக்கும். ஏதாவது ஒரு திறமையை நீங்கள் கற்றுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் ஆடல், பாடல், இசை, நடனம், நாட்டியம், ஓவியம்னு முக்கியமான கலைகளில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. புது பொறுப்புகள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. பழைய நண்பர்கள், உறவினர்களும் தேடி வருவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. 5ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஏகப்பட்ட யோசனைகள் மனசுக்குள்ளார வரும். எது அதில் நமக்கு சரியானது, எது நமக்கு சரி வராதுன்னு நீங்களே முடிவெடுக்கிறது நல்லதுங்க. சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்களும் தலை தூக்கும். அதை அப்படியே நீங்கள் தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. குரு பகவானின் பார்வை உங்கள் மேலே பட்டுன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியம், அழகு கூடிக்கிட்டே போகும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்திலேயும் எதிர்பாராத திடீர் லாபம் எல்லாம் இன்னைக்கு உண்டு. புது ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக வாய்ப்புகள் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவுகள் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பொய்யான நண்பனை விட தெரிந்த பகைவனே மேல். ஆமாங்க, இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறவங்க நீங்கள் தாங்க. பொய்த்தனம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. அதுக்கு பதிலாக உண்மையை பேசுகிற எதிரியே மேலாவன்னு நீங்கள் நினைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மை எங்கு இருக்கிறதோ அது யாரிடம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நல்லதெல்லாமே
நடக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பழைய நண்பர்களால் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. தாய் வழி உறவினர்களால் செலவுகள் இருக்குங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. அதே போல் வியாபாரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உடைவதை விட வளைவது மேல்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, அதனால தாங்க உடைஞ்சி போகாமல் சிலர்கிட்ட நீங்கள் வளைஞ்சி போய் வேலையை சாதித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்று நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுன்னு சொல்ல நினச்சேன். ஆனால் அதே நேரத்தில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால யாரையும் நம்பாதீங்க. வெளியில் போகிறதா இருந்தாலும் யோசித்து போங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:35 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் மூலம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி அது வரைக்கும் கவனமாக இருக்கணும். அதே போல் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:35 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வேகமாக முடியுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் எதிரையும் கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. வியாபாரத்தில் கூட பெருசாக முதலீடு போட்டு மாட்டிக்க வேண்டாம். ஏதாவது செய்கிறதா இருந்தால் யோசித்து செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களே, துருப்பிடிப்பதை விட தேய்ந்து போவதே மேல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதனால தாங்க நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. சில நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த படிப்பை பயன்படுத்தி முன்னேற மாட்டாங்க. சிலர் ஆஜானுபாகுவாக இருப்பாங்க, ஆனால் அந்த உடம்பை உழைக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எங்கும் எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியினாய் உங்களுடைய ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்கும். முகத்தில் ஒரு தெளிவு, ஒரு பொலிவு, ஒரு தேஜஸ் வர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் சாதித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்குங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி லாபம் உண்டு. அதே மாதிரி பழைய நண்பர்களும் தேடி பேசுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு லாபகரமாக முடியுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, கும்பலால் ஆளப்படுவதை விட கும்பலை ஆள்வது மேல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க. அதனால தாங்க மற்றவங்களுக்கு அடிமையாக நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொன்னால் போதும் அதை செய்கிறதுக்கு சிலரெல்லாம் நீங்கள் தயார்படுத்தி வைத்திருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தலைவணங்கா தன்மையுடன் வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தடங்கல்கள் விலகும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி திருப்திகரமாக இருக்கும். 7ரை சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. திடீர்னு முன் கோபம் எல்லாம் வரும். முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணும். வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் எல்லாமே இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால மருந்து மாத்திரைன்னு ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குது. நாம் எப்போ தான் நல்லா இருப்போம்னு தெரியலையேன்னு ஒரு சில நேரங்களில் ஏக்கங்கள் வந்து விலகுங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அதிக அக்கறை அழிவில் முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சகோதரங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஒரேடியாக அவங்க மேலே அக்கறை வச்சோம்னா அது அவங்களுக்கு நல்லது கிடையாது. அவங்கள சுதந்திரமாக விட்டு அவங்கள சுயமாக யோசிக்க சொல்கிறது தான் நல்லது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவர்களின் சுதந்திரத்தில் தலையிடாமல் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பழைய நண்பர்களெல்லாம் தேடி வருவாங்க. பழைய சொந்த பந்தங்களுக்குள்ளார இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் விலகும். ஆன்மீகத்திலேயும் இன்னைக்கு நாட்டம் அதிகரிக்கும். முன்னாடியெல்லாம் கவிதையெல்லாம் எழுதுவீங்க, கதை கட்டுரை எல்லாம் எழுதுவீங்க. இப்போ எழுதுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. சில நேரங்களில் அந்த பழசெல்லாம் எடுத்து பார்ப்பீங்க. பரவாயில்ல, நாம் கூட அறிவாளியாக தான் இருந்திருக்கோன்னு சொல்லி மனசையும் இன்னைக்கு கொஞ்சம் தேற்றிக்கொள்வீங்க. 7ரை சனி நடந்துன்னு இருக்கிறதுனால தொடர்ந்து உப்பு காரத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரம் சொல்லிக்கிற அளவுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்களெல்லாம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌகரியங்களையும் அள்ளித்தரும் ராசியான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.